அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய வரிகளோடு நான் என் உரையை துவங்க இருக்கிறேன். பல கல்விகளை கற்று இந்த பாரினை உயர்த்திடச் செய்வோம். இதுதான் எங்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த லோகோ உள்ள இருக்கும் அந்த வார்த்தை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நான் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் ஆட்சி மன்ற குழுவினர் மட்டுமல்லாமல் இன்றைக்கு அன்புசை ஆண்டினுடைய இந்த லைன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 324C ஆளுநர் என்ற முறையில் உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய உரை 2 விஷயங்களை மையப்படுத்தியே இருக்கும். ஒன்று உறவுகள், இன்னொன்று நமக்கான தேவைகள். நண்பர்களே, இன்றைக்கு அச்சம் தவிர மண்டல நாயகன் நம்முடைய செந்தில் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு வீட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய குடும்பத்தோடு சென்று இந்த நிகழ்வை நிகழ்வுடைய முக்கியமான வாழ்க்கையினுடைய முக்கியமான நிகழ்வாக கருதி ஒவ்வொருவரையும் சென்று இந்த நிகழ்வுக்கு அழைத்த விதம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. மேலே வாங்க செந்தில், அவருக்கு ஒரு பெரிய பலத்த கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு மட்டுமல்லாமல் அவரோடு உறுதுணையாக இருந்த தேஜஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வந்து அவர்களையும் உங்கள் எல்லோரும் வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுடைய எதிர்காலம் எங்களுடைய தேஜஸ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இது ஒரு பெரிய முன்னோட்டம்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய முன்னோட்டம். ஏற்கனவே எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் சாரதாமணி அக்கா சொல்லும்போது, இதுவே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தா கொடிசியா வாடகைக்கு எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப அற்புதமாக உங்களுடைய மண்டலத்தை நீங்கள் எங்கள் அருமையாக செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களது டிஜி டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். செந்தில் அவருடைய உறவையை இங்கே நிறுத்தி நம்ம எல்லோரையும் கண்கலங்க வைத்து விட்டார். அதான் உண்மை. ஏன்னா நேற்று ஒரு பாப்பா கேட்டது, லைன்ஸில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டது. லைன்ஸில் இதுதான் பண்ணுவோம். உறவுகளை மேம்படுத்துதல், உறவுகளை மேம்படுத்துதல். இந்த இயக்கம் மட்டும் இங்கே இல்லை என்று சொன்னால் நானும் இங்கு இல்லை, நீங்களும் இங்கு இல்லை. 100 ஆண்டுகளை கடந்த ஒரு மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும் என்று உங்கள் அத்துணை பேரையும் கேட்டுக்கொள்கிறோம். இதில் அரசியல் இருக்கும், எல்லா விதமான செயல்பாடுகளும் இருக்கும். அத்தனையும் தாண்டி நம் இந்தியாவை போன்ற ஒரு அற்புதமான ஒரு இயக்கம் இந்த லைன்ஸ் இயக்கம். நண்பர்களே, இந்த மேடையிலே பதாகை அணிவிப்பு நடந்திருது. இந்த பதாகை அணிவிப்புக்கு வந்திருந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட அத்துணை சங்கங்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக திருப்பூர் கிரேட்டர் சங்கத்தை சார்ந்த மதன் அவர்களை நான் வாழ்த்தியே ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட தவறாமல் தன்னுடைய சேவையை செய்து வந்திருக்கக்கூடிய மதன், எங்க இருக்கீங்க மதன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதே போல புதிதாக வந்திருக்கக்கூடிய கிரியேட்டர் சங்கம் மற்றும் இந்த குமரன்ஸ் மற்றும் இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சங்கங்களையும் வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த மண்டலத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நேரு நகர், அதைத் தொடர்ந்து நீல்கிரிஸ், சிபி ஆண்டர்பிரனர்ஸ், திருப்பூர் கிரேட்டர், பிஹெச்ஐ கிருஷ்ணமால் காலேஜ், திருப்பூர் குமரன், கோயம்புத்தூர் காஸ்மாஸ், பொள்ளாச்சி ராமு காலேஜ், காலப்பட்டி சிறகுகள், கோயம்புத்தூர் ராயல், கோயம்புத்தூர் கிரியேட்டர், கோயம்புத்தூர் காட்டன் சிட்டி, பொள்ளாச்சி எக்ஸலன்ஸ், இமயம், சேலஞ்சர்ஸ், பொள்ளாச்சி நேச்சர், கோயம்புத்தூர் கணபதி ஆகிய அத்துணை சங்கங்களும், வந்த சங்கங்களையும் வராத சங்கங்களையும், வீட்டிலிருந்து லைன்ஸ் டிவி மூலம் நேர்முகமாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சங்கங்களையும் வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் மிக சந்தோஷப்படுகிறார்கள். இப்படி ஒரு அற்புதமான மண்டலத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மண்டல நாயகர்களும் எங்களையும் வாழ்த்துவதிலே அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடையும். அதே போல என்னோடு தோளோடு தோளாக இணைந்திருக்கக்கூடிய இப்பொழுது ஆளுநர் தேர்வாக இருக்கக்கூடிய ராஜசேகரன் அவர்களையும்
முதல் துணை ஆளுநர் தேர்வாக இருக்கக்கூடிய செல்வராஜன் அவர்களையும், ஆளுநர் குடும்பத்திற்கு வந்திருக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய புது மாப்பிள்ளை நம்முடைய சூரி நந்தகோபால் அவர்களையும் வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நான் 2 விதமாக இந்த உரை இருக்கும் என்று சொன்னேன். அதில் ஒன்று உறவுகள். ஆம், உறவுகளை இங்கே மேம்படுத்தி இருக்கிறார் நம்முடைய மண்டல நாயகன் செந்தில்குமார் அவர்கள். அவருடைய அழைத்த விதம் அத்தனையும் அற்புதம். இதுதான் நம் இன்றைக்கு சூழ்நிலையிலே லைன்ஸுக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. குறிப்பாக பெண்கள் அத்தனை பேரையும் மேடைக்கு ஏற்றி அவர்கள் அத்தனை பேரையும் ஒரு அற்புதமான புகைப்படம் எடுத்து இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் தமிழகம் முழுவதும் செல்லுகிற இந்த ஃபோட்டோவை பார்த்து எல்லோரும் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன நடக்குது, கன்வென்ஷனா அல்லது மண்டல மாநாடான்னு. இல்லை, கன்வென்ஷன் முடிஞ்சிருச்சு, இது மண்டல மாநாடுன்னு சொன்னேன். நண்பர்களே, இப்போ அடுத்த ஒரு பரிமாணம் நமக்கு என்ன தேவை? இந்த ஆண்டு அன்பு செய் ஆண்டு ஆரம்பத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி, எத்தனையோ சேலஞ்சை தாண்டி நாம் ஜெயித்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய தேவை ஒன்றே ஒன்றுதான். இந்த மாவட்டத்திற்கு நாம் கொண்டு வருகிற நம்முடைய மெமோ ஃபார் மாம் என்கிற அந்த பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் மிஷின் இந்த பஸ்ஸில் அவங்க போட்டு காமிச்சாங்க. அந்த ஸ்லைடு இருக்கா? அந்த ஸ்லைடு போட முடியுமா? மெமோ ஃபார் மாம் ஸ்லைடு. இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள், இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லோருக்கிடமும் ஒரே ஒரு வேண்டுதல் தான். கிட்டத்தட்ட அந்த வாகனம் 60 விழுக்காடு பூர்த்தி அடைந்திருக்கிறது. இன்னும் தொகை